விழுப்புரம் மாவட்டம் ராஜபாளையத்தில் காவலர்களை அங்கு சுற்றி இருக்கக்கூடிய மர்ம நபர்கள் சரமாரியாக தாக்கும் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் திரையின் வாயிலாக. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். இந்த சம்பவமானது எப்போது நிகழ்ந்தது, எதற்காக இந்த சம்பவம் நிகழ்ந்தது என்றது தெரிய வந்திருக்கா? சம்பவத்தில் ஈடுபட்டவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? என்ன நிலவரம்? வணக்கம். அதாவது ராஜபாளையத்துல விசாரிக்க சென்ற காவலரை குடிபோதையில் இருந்த கும்பல் லத்தியால் சரமாரி தாக்கிய சம்பவம் சமூக வலைதளங்கள் வீடியோ வைரலாகி வருகிறது. ராஜபாளையம் பஞ்சு மார்க்கெட் நேரு சிலை அருகே உள்ள டாஸ்மாக் கடையில கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக மது அருந்தியருக்கு இடையே தகராறு ஏற்பட்டிருக்கு. இதுல 6 பேர் சேர்ந்து இசைக்கு என்பவரை தாக்கியுள்ளனர். தாக்கியவர்கள் தாக்கிய இசைக்கு என்பவர் ரத்த காயத்துடன் வடக்கு காவல் நிலையத்துல சென்று புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில காவல்துறையினர் தாக்கியவரை தேடி வரும்போது அவர்கள் நேரு சிலை பின்புறம் உள்ள மற்றொரு தனியார் மதுபான கூடத்துல மது அருந்து வந்தனர். அவர்களிடம் விசாரணை செய்த காவலர் ராம்குமார் மற்றும் கருப்பசாமி ஆகியோர் மறுநாள் காலை காவல் நிலையத்துக்கு வருமாறு தெரிவித்துள்ளார். ஆனால் மறுப்பு தெரிவித்த அந்த கும்பல் காவலரை வாக்குவாதத்தில் ஈடுபட்டு காவலர் வைத்திருந்த லத்தியை பிடுங்கி அவங்க 2 போலீசாரை தரமாரியாக தாக்கியிருக்காங்க. இதனை தடுக்க சென்ற மற்றொரு காவலரும் அந்த கும்பலை ஆபாசமாக பேசிக்கொண்டே திட்டி சரமாரியாக தாக்கியிருக்காங்க. சிறிது நேரம் அந்த நேரத்துல காவலர் காயமடைந்து தாக்கல் ஈடுபட்டு காயமடைந்திருக்காங்க. இதுக்கு அடுத்து காவலர் இருவரையும் அரசு மருத்துவமனை ராஜபாளையம் அரசு மருத்துவமனைக்கு மற்றொரு காவலர் மீட்டு அங்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து தாக்கப்பட்ட காவலரை அளித்த புகார் அடிப்படையில் கீழ ஆவாரம்பட்டியை சேர்ந்த பால்பாண்டி, கிளிராஜன், பாஞ்சாலி ராஜா, பாண்டியராஜ் உட்பட 9 பேர் மீது வடக்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அதுல 7 பேர் கைது செஞ்சிருக்காங்க. தற்போது வர 2 பேரை தேடி வராங்க. காவலரை லத்தியால தாக்கிய சம்பவம் சமூக வலைதளங்களில் பரவி வர்றது தற்போது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.